எல்லாருக்குமே ஒரு இயல்பா ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல. நம்ம அது கான்ஸ்டன்ட்டா வந்து நம்ம பண்ணவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனா அது நம்மளுக்கு தெரியாமையே அது வந்துடும். திவ்யாவை சொல்லுவேன். ஆமா, அவங்க வந்து அவரை ஏதாச்சும் பேச வச்சுட்டு அவங்க வந்து அமைதியா போயிடுறாங்க. அண்ணன் வந்து எங்க இருந்தாலும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாரு. பிக் பாஸ்ல இருந்தாலும் வந்து அந்த கானா கலைஞர்களுக்கு நல்லது பண்றாரு. இல்ல அவர் வந்து அந்த மாதிரி தப்பா யாரையுமே நினைக்க மாட்டாரு. அக்கா தங்கச்சி பொண்ணு அந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்து இப்போ நேத்து காலையில கூட அமித் பார்கவுக்கும் கானா வினோத்க்கும் சண்டை வந்தப்போ எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், நாக்கு மடிச்சுட்டு எகிரிட்டு வர, அது எங்களுக்கு பார்க்க பயமா இருக்கு அப்படின்னு. இது ஒரு கண்டஸ்டன்ட் சொல்ல, பல கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போதும் ஏன் அதை அவர் பண்ணிட்டே இருக்காரு? இது வந்து இயல்பா ஒரு அவர் வந்து எப்பவுமே அவரை சுத்தி நாங்க தான் இருப்போம். தம்பிங்க தான் இருப்பாங்கன்றதுனால எல்லாரையும் அதட்டியே பழக்கமாயிட்டாரு. கம்னு இருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு. நாங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டா கூட எங்களை மிரட்டுவாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு. அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு அந்த ஆட்டிடியூட் வரும்ல, அதுதான் வந்து பிறந்து இத்தனை வருஷமா அவருக்கு அந்த ஆட்டிடியூட் வந்து திடீர்னு மாறணும்னா மாத்துறது ரொம்ப கஷ்டம். அது இயல்பாவே வந்து நம்ம உடம்புல இருந்து அது தானா வந்துடும். அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு, எனக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படிதான் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு இயல்பா ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல. நம்ம அது கான்ஸ்டன்ட்டா வந்து நம்ம பண்ணவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனா அது நம்மளுக்கு தெரியாமையே அது வந்துடும். அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே, சோ கானா வினோத் அண்ணா இத மாத்திக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா பண்ணுவாருன்னா எதை சொல்லுவீங்க? அண்ணா வந்து நிறைய யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரு திங்க் பண்றதை நிறுத்தினா நல்லா இருக்கும். எதை திங்க் பண்றாரு? ஸ்ட்ராட்டஜியை சொல்றீங்களா? இல்ல அவருக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த விஷயம் எல்லாம் உண்மையாவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், அவருக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்காது. அவர் என்ன பண்ணலான்றத வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்டர்டெய்னிங்கா மக்களுக்கு எப்படி கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. பிளஸ் வந்து கோவப்படுறாரு. கொஞ்சம் கோவப்படாம பேசி சமாதானப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் இவங்க வந்து இவரோட வாயை புடுங்கிட்டே இருக்காங்க, இவர் தள்ளி இருந்தா நல்லதுன்னா எந்த கண்டஸ்டன்ட் சொல்லுவீங்க? நான் வந்து திவ்யாவை சொல்லுவேன். ஆமா, அவங்க வந்து அவரை ஏதாச்சும் பேச வச்சுட்டு அவங்க வந்து அமைதியா போயிடுறாங்க. அவரு டென்ஷன் ஆகி அவர் எல்லார்கிட்டயும் கத்தி பேச ஆரம்பிச்சிடாரு. இவங்க அமைதியா போய் நின்னுறாங்க. நம்மளுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி. அது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஓகே, அண்ட் வந்து கானா சமுதாயத்துக்காக தான் நான் உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. சோ கானா சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணாரா? உங்களுக்கு எப்படி தெரியுது கானா ட்ரூப்பா பாக்கும்போது? இல்ல, இது அண்ணன் உள்ள போனதுல இருந்து எல்லாருமே கானாவை தேட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. இதுவே ஒரு பெரிய வெற்றி தான். தேடுறாங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப நீங்க என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்களே, நான் ஒரு கானா சிங்கர், நான் வந்து திரைப்படத்துல பாடியிருக்கேன். ஆனா சின்ன குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு ஒரு இவ்வளவு பெரிய சேனல்ல கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்களா, இதுவே ஒரு வெற்றி தானே. இதுதான் அண்ணன் வந்து எங்க இருந்தாலும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாரு. பிக் பாஸ்ல இருந்தாலும் வந்து அந்த கானா கலைஞர்களுக்கு நல்லது பண்றாரு. நிறைய பேர் வந்து நம்மள விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. கானா பாடுறவங்களுக்கும் இது வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது. எத்தனை ஆர்டிஸ்ட் போயிருக்கிறாங்க உள்ள, கானா சார்ந்து போயிருக்கிறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அண்ணனுக்கு வந்து வரவேற்பு கிடைச்சிருக்குது. இதனால கானா அப்படின்ற ஒரு அந்த கல்ச்சர் வந்து பெருசா தெரிஞ்சிருக்கு. ஓகே, சோ அதே மாதிரி வந்து இன்ஸ்டன்டா டப்புன்னு பாட்டு அடிச்சுட்டே இருக்காரு. அவர் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் ஹவுஸோட என்டர்டெய்னர் அப்படின்னாலே கானா வினோத் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்காரு. சோ அவரோட அந்த டேலண்ட் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லுங்க. ஆமா, அவர் விஸ்லிங் பண்ணுவாரு, சூப்பரா விஸ்லிங் பண்ணுவாரு. பாட்டை விஸ்லிங்கா பண்ணுவாரு. இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுவாரு. கீபோர்டு, தபலா, ட்ரம்ஸ், டோலாக்கு, பேடு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பாரு. உட்காந்தா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லிட்டோம்னா அதுக்கு பாட்டு எழுதி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்ட் வச்சிருக்கிறாரு அண்ணன். ஓகே, நீங்க விஸ்லிங் எல்லாம் பண்ணுவீங்களா? நம்மளுக்கு வராது, அது ரொம்ப கஷ்டம். பீட் பாக்ஸிங் இல்ல, சும்மா அது நம்ம பாட்டு பாடுவேன், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிப்பேன். மற்றபடி அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஓகே, ஃபைன். அதே மாதிரி வந்து அவர் வந்து பொண்ணுங்க கிட்ட வந்து காமெடியா பண்றது நிறைய பேர் என்னப்பா அப்படின்னு ஒரு தவறான விமர்சனங்கள், ஒரு பார்வை இருக்கு.
இதுக்கு நீங்க ஏதாவது கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்புறீங்களா? இல்ல அவர் வந்து அந்த மாதிரி தப்பா யாரையுமே நினைக்க மாட்டாரு. அக்கா தங்கச்சி பொண்ணு அந்த மாதிரி தான். ஏன்னா அவருடைய ஏஜுக்கு அவரை சுத்தி அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி அவங்களாம் காலேஜ் படிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு அப்பாவுடைய ஸ்தானத்திலயோ ஒரு அண்ணனோட ஸ்தானத்திலயோ அப்படிதான் வந்து அண்ணன் பழகுவாரு. இது வரைக்கும் நாங்க வெளியே பார்த்த வரைக்கும் அப்படிதான். எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு உறவு வந்து மெயின்டைன் பண்ணுவாரு. உடனே அடாப்ட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி அண்ணா அப்படி ஒரு கேரக்டர் தான். அவரு தப்பா எந்த மனநிலை எதையுமே மனசுல வச்சுன்னா அப்படி பண்ண மாட்டாரு. அப்படி பண்றவங்க இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன்னா அவருக்கு ஃபேமிலி இருக்கு, அவருக்கு தெரியும் அதெல்லாம். அது கிடையாது. ஓகே. அண்ட் வந்து கானா சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. சோ அந்த டாஸ்க் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன தோணுச்சு? சூப்பரா இருந்தது. இது பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையல்ல கானாக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் வச்சு அதுல வினோத் அண்ணனை வந்து உட்கார வச்சாங்க. ராஜாவா அதுவே வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அண்ணன் வந்து ஒரு பெரிய என்டர்டெய்னர். அது வந்து எங்க இருந்தாலும் அவர் வந்து ஒரு வேற லெவல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாரு. அவர் சுத்தி 100 பேர் 200 பேர் இருந்தாலும் அவங்களை சிரிக்க வைப்பாரு, அவங்கள ரசிக்க வைப்பாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகே. அண்ட் வந்து இவர் பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சாண்டிய சந்திச்சாரா, ஏதாவது பேசினாரா, அவர் ஏதாவது சொன்னாரா? இல்ல அது சொல்லியிருப்பாரு. அண்ணி வந்தப்ப கூட சொல்லியிருப்பாரு, நீ ஏடா போற உள்ள, நீ சும்மா இருக்க மாட்டே, ஒரு வாரத்திலேயே வந்துருவியடா வெளியே. ஏன்னா அவரால் இருக்க முடியாது. அவரு வந்து நிறைய மக்கள் வந்து அவரு போய் பார்ப்பாரு, அவரை வந்து பார்ப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு, எங்கேயாச்சும் போவாரு, ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுவாரு. ஒரே இடத்துல அவரை கட்டி போட்டு வைக்க முடியாது நம்மளால. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அதான் சொல்லி நீ 2 வாரம் தாங்க மாட்ட, நீ வந்து எப்படியோ போயிட்டு வந்துருவேன்னு. ஆனா அண்ணன் இவ்வளவு நாள் இருந்தது வந்து எங்களுக்கு பெரிய விஷயம். இன்னும் அவரு கப்பு அடிக்கிற வரைக்கும் அவர் உள்ள இருந்து கப்போடு வரணும்ன்றதுதான் எங்களோட ஆசை. ஓகே. அண்ட் வந்து ஒரு இடத்துல பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே வந்து திட்டிருப்பாரு, ரொம்ப இன்டிசிப்ளினா இருக்கீங்கன்னு. அதுல கானா வினோத் அவர்களை பார்த்து, என் சிஷியனோட ஃப்ரெண்டு தானே நீங்க, இப்படி பண்ணலாமான்றப்போ ரொம்ப உடஞ்சு அழுதுட்டாரு. சோ அது என்ன, அந்த சிஷியனுக்கும் இவருக்கும் இருக்கிற பாண்டிங் என்ன, பிக் பாஸ் அப்படி சொன்னப்போ உடஞ்ச காரணம் என்ன? இல்ல சாண்டி மாஸ்டர் வந்து அவரு அந்த சீசன்ல வந்து அவர் பயங்கர பிளாஸ்ட் பண்ணிருப்பாரு. ஒரு என்டர்டெய்னரா இருந்து சூப்பரா பண்ணிருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்டா நம்ம வந்து அவருடைய, ஏன்னா அண்ணன் வந்து எப்படி சொல்றது, நாங்களே ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட, எங்க பேர் எதனா டேமேஜ் ஆனா கூட அதை வந்து அவர் பர்சனலா எடுத்துப்பாரு. எனக்கு கஷ்டம்டா அது, எனக்கு என் பேர் கெட்ட போன மாதிரி தானே இது அப்படின்னும் போது, இப்ப சாண்டின்றது அவர் வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னு ஏதாவது தெரியுமா? இவங்க வந்து அண்ணனும் சாண்டி மாஸ்டரும் கலைஞர் டிவில வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து பர்ஃபார்ம் பண்ண போகும்போது தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆறாங்க. ஓகே. ஸோ அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷம் மேல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. ஓகே. அந்த டைம்ல இருந்தே இப்போ வரைக்கும் அண்ணன் வீட்டுல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சாண்டி மாஸ்டர் வந்துருவாரு. சாண்டி மாஸ்டர் வீட்டுல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் அண்ணன் போயிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவரு பேரு வந்து நம்ம ஏதோ கெடுத்துட்டோமோன்ற ஒரு ஃபீலிங் வந்து அண்ணனுக்கு வந்துடுச்சு. அதனாலதான் வந்து அவர் எழுதிட்டாரு, ஐயோ சாண்டி பேரை நம்ம கெடுத்துட்டோமா, நம்மள இந்த மாதிரி கேக்குறாரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு, அதனாலதான் வந்து அவர் அந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு இருந்தது. அதனாலதான் அவர் வந்து ஃபீல் பண்ணிருப்பாரு. ஓகே. அண்ட் கானா வினோத் அவர்கள் வெளியே வந்த உடனே அவர் என்ன ஐடியால இருக்காரு, படங்கள் நடிக்கணுமா இல்ல பாட்டுலயே பெருசா போகணுமா? ஏன்னா பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வரும்ல, அவரோட மனநிலை என்னவா இருக்குது? அண்ணனுக்கு வந்து நிறைய பாட்டு வந்து, அண்ணன் வெளியே இருக்கும்போது எங்க கிட்ட வந்து நிறைய பாடல்கள் வந்து கானா பாட்டு வந்து சினிமால வரணும்ன்றது அவரோட ஆசை. அவர் நிறைய பாட்டு எழுதணும், பிளஸ் நடிக்கணும், இதெல்லாம் வந்து அண்ணனுக்கு ஒரு ஆசை. அது எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியே வந்த பிறகு இதெல்லாம் பெருசா ஹிட் ஆகும். கண்டிப்பா அண்ணன் அதுக்கான வேலைகளை செய்வாருன்னு நம்புறேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு விமர்சனமா என்ன பார்க்கப்படுதுன்னா, இப்போ கானா வினோத் அவர்கள் வந்து கானா கலைஞர்களுக்காக உள்ள போயிருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் எழுப்பும்போது, சுபிக்ஷா வந்து மீனவ சமுதாயத்துக்காக நான் உள்ள போயிருக்கேன் அப்படின்னும் போது, எதுக்கு சுபிக்ஷாவை வந்து விமர்சனப்படுத்தணும்? உன் சமுதாயம்காக நீ பண்ற ஓகே, பாட்டு எழுதுற ஓகே, ஆனா நீ அப்படி வந்து இது பண்ணாத, அதுல சுபி யாருன்னு காணாம போயிடுவான்லாம் வினோத் அவர்கள் அட்வைஸ் பண்ணப்போ, நீயே கானா கலைஞர்கள் கணக்கு தானே போயிருக்க, அப்புறம் எப்படி ஒரு மீனவ பொண்ணை பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவா ஒரு விமர்சனம் போச்சு. சோ இதுக்கு உங்களோட கிளாரிபிகேஷன்?
இது வந்து அவர் அந்த மனநிலையில சொல்லிருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த 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 மண்ணுல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்றதுதான் வந்து நம்மளுடைய. அப்போ ஒரு பாடகரா இருந்துட்டு சுபி பாடுறத வந்து தடுக்கலாமா? இல்லையே, அவர் எங்க தடுத்தாரு? அவர் தானே எத்தனை தடவைமா திருப்பி திருப்பி பாடாதமா என்ன சொல்றாருன்னா, ஒரே பாட்டை 1000 தடவையாமா பாடிட்டு இருப்ப உள்ள. அதுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். அதுக்குள்ள ஒரு பாட்டு தொடர்ச்சியா. இன்னொன்னு அவர் நிறைய பாட்டு கேட்கிறவரு. அவரு யோசிச்சுட்டு இருப்பாரு, ஏதாச்சும் பாட்டு எழுதணும், பாட்டு பாடணும். அவர்கிட்டயே போயிட்டு தொடர்ச்சியா 1 மாசமா ஒரே பாட்டை பாடுறாங்க. அவங்க கத்துக்கிறாங்க, அவங்க உள்ள வந்து தானே கத்துக்கிறாங்க. அது வந்து பர்சனலா பண்ணலாம். அது கானா வினோத குருன்னு சொல்லிருப்பாங்க. இல்ல அதெல்லாம் வந்து அண்ணன் விட்டு தர மாட்டாரு, அப்படிலாம் வந்து விட மாட்டாரு. இதுல என்னன்னா வந்து நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஒரே விஷயத்த வந்து நம்ம சொல்லாம மற்ற விஷயங்களும் சொன்னாதான் வந்து மக்களுக்கு போய் சேரும். வேற மாதிரி ஒரு விஷயமா போய் சேரும்ன்றதுதான் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, சோ இதுல சுபிக்ஷா என்ன விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து மீனவ மக்கள் படுற கஷ்டத்தை பேசுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பிளஸ் இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போகணும், அந்த மக்களுக்கு தேவையான உரிமைகள் என்னன்றதை வந்து நம்ம எப்படி கன்வே பண்ணணும், ஒரு அரசுகிட்டயோ இல்லை அதுக்காக முயற்சி எடுக்கிறவங்க கிட்ட நம்ம அதை கன்வே பண்ணாதான் வந்து அது பெருசா தெரியும். ஸோ அதுக்காக அவங்க வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே, கடைசியா கானா வினோத்தின் கோபம் எப்படி? முக்கு மேல கோவப்படுற மனுஷனா? ஆமா, கோவப்படுவாரு. அண்ணன் வந்து கோவப்படக்கூடிய ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல ரொம்ப கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவர் வெளியே இருந்தா ரொம்ப கோவப்படுறாரு. அவருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைப்பாரு. ஒரு சில ரொம்ப டீசெண்டா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும். யாராச்சும் பெரியவங்க வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வந்து அது அவர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாரு. ஓகே, அண்ட் வந்து பையன் ரொம்ப குட்டி பையன் போல. சோ அவங்கள விட்டுட்டு உள்ள இருக்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. அவர் ரொம்ப கஷ்டம். அது போறதுக்கு முன்னாடி கூட சொன்னாரு, தொடர்ச்சியா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, 20 நாளா வந்து நிக்காம இரும்பல் குழந்தைக்கு. எவ்வளோ ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, பெரிய பெரிய டாக்டரு எல்லாருமே போய் மீட் பண்ணி வந்துட்டாரு. ஆனா குழந்தைக்கு வந்து அந்த இருமல் நிக்கவே இல்லை. அந்த டைம்ல தான் பிக் பாஸ் உள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. அப்போ வரைக்கும் சரியாகல குழந்தைக்கு. அதுதான் சொல்லிட்டு இருந்தாரு, என்னன்னு தெரியலப்பா, கூப்பிடுறாங்க, நான் போலாமா வேணாம் யோசிச்சுட்டு இருக்கேன், புள்ளையாச்சேப்பா, எப்படிப்பா விட்டு போறது, நீங்க போங்க, நான் ஒன்றும் ஆகாது, நாங்கள் பார்த்துருக்குறோம், நாங்கள் கூட இருக்கிறோண்ணா, எதுவும் பிரச்சனை இல்லைண்ணா. அப்புறம் இப்போ தைரியமா போயிட்டு அதை தான் உள்ள கொஞ்சம் போயிட்டு குழந்தைங்க மேல அந்த இதுவா இருந்தாரு. இப்போ பார்த்துட்டாருல, இப்போ ஓகேவாயிடுவார் அண்ணன். சப்போஸ் கானா வினோத் அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அண்ணன் எப்பயோ ஜெயிச்சிட்டாரு. மக்கள் மத்தியில ராயபுரம் கானா வினோத் தான் வின்னர். பிக் பாஸ்ல வின்னிங் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா மக்கள் கிட்ட அண்ணன் தான் வின் பண்ணிட்டாரு. அவர் வின் பண்ணிட்டு வருவாருன்றதுதான் வந்து எங்க எல்லாருடைய ஆசையும். அது நடக்கும் கண்டிப்பா. அண்ணன் எலிமினேட்லாம் ஆக மாட்டேன். ஓகே, ஐயா, அவருக்கு சப்போர்ட்டிவ் அண்ட் ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பாப்போம் அவர் வந்து ஜெயிக்கிறாரா இல்லையான்னு. ஏன்னா நிறைய பேர் அவர் ஃபினாலே போகணும்னு ப்ரே கூட எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து நீங்க கானா வினோத்காக ஒரு கானா பாட்டு சொந்தமா அதோட நிறைவா நம்ம முடிச்சுக்கலாம். அண்ணனை பாருங்க அன்பான ஆளுங்க, ராயபுரம் கானா வினோத் அண்ணனை பாருங்க அன்பான ஆளுங்க, பாஞ்சாக்கா சிங்கம் பழகுனாக்கா தங்கம், ஒத்தையில் நின்னுதா ஜெயிப்பவர் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வல்லவர். அண்ணன் ஜெயிச்சுட்டு வரணும், அவ்வளவுதான். ஓகேங்க, உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்களுமே ஒரு ஃபன்னா வைபா தான் வந்து இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களை அடுத்த சீசன் வந்து கூப்பிடணும் அப்படின்னு வந்து நாங்க. நன்றி, நல்லா நடந்தா சந்தோஷம் தான். ஸோ வந்து உங்களை அடுத்த சீசன் வந்து அப்படியே அலேக்கா சீசன் 10க்கு போட்டுருவாங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பா வினோத் அவர்கள் வந்து கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நேரத்துக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.